தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த எம். சுப்புலாபுரம் கிராமத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கும் மேலாக பேருந்து நிறுத்தத்தில் நிழல் குடை இல்லாமல் வெயில் மற்றும் மழை காலங்களில் பேருந்திற்காக காத்திருக்கும் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் நிழல் குடை அமைக்க பல ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தமிழக அரசு நிழல் குடை அமைக்க 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் கடந்த 3 மாதமாக நடைபெற்று முடிவடைந்தன. இந்நிலையில் இன்று நிழல் குடை திறப்பு விழா என எம். சுப்புலாபுரம் கிராமத்தில் நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் லோகிராசன் தலைமை தாங்கி நிழல் குடையை திறந்து வைத்தார். ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் வரதராஜன், ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் போஸ் உள்ளிட்ட கிராம முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் மூலம் எம். சுப்புலாபுரம் கிராம மக்கள் பல ஆண்டு கோரிக்கை நிறைவேறியதை அடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். நிழல் குடையை அமைத்து இங்கே ஆனால் மணிவண்ணனும் புத்தகம் விவகாரம்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பல இடத்துல இருந்து பார்த்தா 5 வருஷமா இந்த பதவியில் இருந்திருக்கேன். நான் வழிபடுற துணைச்சேரும் அப்புறம் வந்தோம் நினைப்பா இருந்தார். அப்போ நான் வருவேன், இந்த அங்கே வந்துருக்காருண்ணா உட்காருங்க அப்படின்ட்டு அது மாதிரி நானும் வரேன்னு சொல்லி பேசி சரி எங்களுக்கு ஒரு 5 வருஷம்